அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா டிசம்பர் 30, 2024 அப்போ PSLV C60 மூலியமா விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 செயற்கைக்கோள்கள் சேசர் அண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த சேசர் அண்ட் டார்கெட்டை வந்து விண்ணில் வச்சு நம்ம இணைக்கணும், அதுதான் இந்த திட்டம், சரிங்களா? ஸோ சேசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், டார்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே வந்து விண்ணில் வச்சு ஒன்னோட ஒன்று இணைக்கணும், ஓகேங்களா? இந்த டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இஸ்ரோவோட அப்ஜெக்டிவ். இந்த டாக்கிங் அப்படிங்கிறத உலகத்தில் 3 நாடுகள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இந்தியா பண்ணால் அது 4வது நாடாக மாறும், சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத விண்ணுக்கு அனுப்பிட்டாங்க, சேசர் அண்ட் டார்கெட்டை. ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு 500 மீட்டர் கிட்ட இருந்தால் தான் அதை ஈஸியாக டாக் பண்ண முடியும். ஆனால் ஜனவரி 7ஆம் தேதி இந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்துச்சு. ஆனால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டுமே ஒன்னோட ஒன்று 500 மீட்டர் தொலைவில் இருக்கிறதுக்கு பதிலாக 6.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு போயிருக்கும். மறுபடியும் இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை படிப்படியாக குறைச்சிட்டே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9ஆம் தேதி நடத்தலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டிருப்பாங்க. மறுபடியும் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள்னால நமக்கு 9ஆம் தேதியுமே அந்த டாக்கிங் அப்படிங்கிறத பண்ண முடியாமல் போயிருச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அதை 500 மீட்டராக குறைச்சு கடைசியாக இந்த 500 மீட்டரை 230 மீட்டரா வந்து குறைச்சிருக்காங்க. இந்த 230 மீட்டரா குறைச்சு இப்போ நமக்கு அந்த டாக்கிங் அப்படிங்கிறத பண்ண போறாங்க, சரிங்களா? ஸோ இதை பண்ணி முடிச்சோம் அப்படின்னா இந்தியா தான் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை வைத்திருக்கக்கூடிய 4வது நாடாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா சந்திராயன் 4 திட்டம் அடுத்ததாக வரக்கூடிய சந்திராயன் 4 பார்த்தோம்னா 2028 அனுப்புறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாரதிய அந்தாரிக் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய சொந்த விண்வெளி நிலையம் அப்படிங்கிறதையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குமே பார்த்தோம்னா இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத இஸ்ரோ தரப்புல சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகளை பார்த்துருக்கோம். நன்றி.